இன்றைக்கி சமைக்கவே தோணலை, அதனால் சும்மா ஒரு பூண்டு தொக்கு செஞ்சு இன்றைக்கி மீல்ஸை சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். வேறு எதுவும் இல்லை, கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் சட்டியில் நல்லா சூடான பிற்பாடு மீடியம் ஃபயரில் வச்சுட்டு பூண்டை முழுசாக அப்படியே பொரித்து எடுத்துக்குங்க. ஸோ அது பொரிக்கும் போது ஃபயர் ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, அப்புறம் கருகிரும். ஸோ மீடியம் ஃபயரில் இந்தமாரி அழகாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இது நல்லா பொரிஞ்சு வர கட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் என்னது அது வெந்தயமும் சீரகம் அப்புறம் கொஞ்சம் பட்டை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிச்சுக்குங்க. ஸோ இந்த பட்டை மிளகா நல்லா பொரிஞ்சு வர கட்டத்தில் நீங்கள் டக்குன்னு அதை வடிகட்டிடணும். இல்லாட்டினா என்ன ஆகும் கருகிரும், அவ்வளோதான். இதை ஒரு கதையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஓகே, இப்போ இது நல்லா எண்ணெய் வடிகட்டியாக ஆறின பிற்பாடு ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு அந்த பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிளெண்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்குங்க. புளி அந்த சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லிமோ கஸ்தூரி சைஸ்க்கு ஆட் பண்ணால் கூட போதுங்க. அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்போட கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் கணக்காக பேலன்ஸ்டாக வரும். எஸ்பெஷலி ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தமாரி நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கார்லிக் தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே சோறும் வேக வச்சாச்சு. ஸோ சுட சுட சோறோட இதை வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்குங்க. தொக்கு ரெடி ஆச்சு. அப்படியே வெள்ளை சோத்தில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. அதோட டேஸ்ட் ஏற்கனவே நான் ரசம் பொடி தன்னா கார்லிக் காரம் பொடி செஞ்சுருப்பேன். அதேமாரி தான், பட் இது மோ கார்லிக் ஃப்ளேவராக இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் கார்லிக் ரொம்ப பிடிக்குமோ, திஸ் இஸ் a recipe that you should try.